நாம் கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, பச்சரிசி, மிளகு, சோம்பு இவை அனைத்தும் பொன்னிறமாக தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கொண்டு ஒன்றாக நாம் அடை செய்வதற்கு தேவையான பதத்தில் அரைத்து எடுத்துள்ளோம். இந்த மாவில் இப்போது அடை தட்டும் பதத்திற்கு நீர் விட்டு நன்றாக பிசைய வேண்டும். அன்பான நேயர்களே, அடை பதத்திற்கு இப்போது நாம் கருப்பு உளுந்து மாவை பிசைந்து எடுத்துள்ளோம். இதனுடன் இப்பொழுது வெங்காயம் ஒரு முழு தேக்கரண்டி அளவிற்கு 2 முறை, அதனுடன் கொத்தமல்லி தழை ஒரு தேக்கரண்டி, நன்றாக நசுக்கி எடுத்து வைத்துக் கொள்ளப்பட்ட பூண்டு முழுவதுமாக சேர்க்க வேண்டும். அதனுடன் பச்சை மிளகாய் ஒரு தேக்கரண்டி, இவற்றுடன் சிறிது நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டும். இறுதியாக தேவைக்கேற்ப உப்பு. அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் மீண்டும் ஒரு முறை நன்றாக பிசைந்து எடுத்துக் கொள்ளவும். அன்பான நேயர்களே, அடை தட்டும் பதத்திற்கு கருப்பு உளுந்து மற்றும் பல்வேறு வகையான மூலிகை பொருட்கள் சேர்ந்த அடை மாவை நாம் தயாரித்து வைத்துள்ளோம். இப்போது அடை செய்வதற்காக வாணலில் நாம் சிறிது நல்லெண்ணெய் விட்டு நன்றாக சூடாக்க வேண்டும். நல்லெண்ணெய் விட்டு நாம் சூடாக்கி அந்த வாணலில் இப்போது அடையை நாம் சிறிதாக தட்டி அதில் சூடேற்ற வேண்டும். அன்பான நேயர்களே, அடை மூலிகை அடை கருப்பு உளுந்து மூலிகை அடை தேவைப்படும் வகையில் நமக்கு பொன்னிறமாக அடை சிவந்து விட்டபடியால் இப்போது அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த கருப்பு உளுந்து மூலிகை அடை ஆஸ்டியோபொரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு ஒடிதல் மற்றும் எலும்பு பலவீன நோயை பூரணமாக நீக்கிவிடும். இந்த நோய் உடையவர்கள் கண்டிப்பாக இந்த மூலிகை அடையை செய்து நாள் ஒன்றிற்கு ஒரு அடை வீதம் 48 தினங்கள் ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் அவர்கள் எலும்பு அந்த அளவிற்கு பலம் பெறும். மேலும் எல்லா வகையான எலும்பு நோய்களும் பூரணமாக நீங்கிவிடும். அவர்களுக்கு பொராசிஸ் என்று சொல்லக்கூடிய நோய் அறவே நீங்கி எலும்புகளுக்கு இரும்பு பலம் தோன்றிவிடும். அன்பான நேயர்களே, 48 தினங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தினால் மட்டுமே இதனுடைய மருத்துவ பயன்களை நாம் அடைய முடியும். ஆகையால் பூரணமாக எலும்பு நோய் உடையவர்கள் மற்றும் எலும்பு ஒடிதல் என்கிற நோய் உடையவர்கள் இந்த அடையை தினந்தோறும் ஒரு அடை வீதம் காலை அல்லது மாலை இரவு ஏதேனும் ஒரு வேளையில் சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு பூரணமாக இந்த கருப்பு உளுந்தினால் வாத பித்த நோய்கள் சரி செய்து அவர்களுக்கு எலும்பு பலம் பெற்றுவிடும். 48 தினங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பரிபூர்ணமாக அந்த நோய் நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, எல்லா வகையான மருந்துகளால் கைவிடப்பட்டவர்கள் கூட இந்த அடையை நாளொன்றிற்கு 1 வீதம் சாப்பிட்டு வந்தால் பூரணமாக குணமடைவார்கள். ஆகையால் இந்த கருப்பு உளுந்தின் மகத்துவத்தையும் மற்றும்